முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற கச்சபேஸ்வரர் கோவில் தெப்பத் திருவிழா வெள்ளிக்கிழமை தொடங்கியது. தாயார் சுந்தராம்பிகையுடன் கச்சபேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடுகளும் ஊர்வலமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தாயார் குளம் வந்தடைந்த கச்சபேஸ்வரர் தாயாருடன் 5 முறை தெப்பக்குடத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் முக்கிய பிரமுகர்களுக்கான சிறப்பு தரிசன வசதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகள் முடியும் வரை கட்டுப்பாடு அமலில் இருக்கும் என்றும் கோவிலுக்கு வரும் அனைவரும் பொது தரிசன வரிசை அல்லது கட்டண தரிசன வரிசை வழியாக மட்டுமே சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும் எனவும் கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ரம்ஜான் பண்டிகை மற்றும் வார விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி முக்கூடல் சங்கமத்தில் திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி நடைபாலத்தை சுற்றுலா படையில் சென்று ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மேலும் பகவதி அம்மன் கோவில், சன்செட் பாயிண்ட், காந்தி மண்டபம், காமராஜர் மணி மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ரம்ஜான் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழ்நாடு மட்டுமன்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநில பயணிகளும் அதிக அளவில் குவிந்தனர். கண்ணாடி மாளிகை, பெரணி இல்லம் உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பயணிகள் வருகையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் எதிர்பாராத விதமாக வீட்டின் உட்பக்கம் தாழ்பாடை போட்டதால் வெளியே வர முடியாமல் தவித்த சிறுமியை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். அரவிந்த்ராஜ் என்பவரின் 2.5 வயது மகள் தாராஸ்ரீ வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார். விளையாட்டாக உட்பக்கம் தாழ்பாடை போட்ட சிறுமி அதை அகற்ற முடியாமல் உள்ளேயே சிக்கி தவித்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் கதவின் தாழ்பாடை அகற்றி சிறுமியை மீட்டனர். தூத்துக்குடியில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நடைபெற்ற மகளிர் கபடி போட்டியில் தூத்துக்குடி அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது. மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் லீக் முறையில் நடைபெற்ற போட்டியில் தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்ட அணிகள் பங்கேற்றன. பரிசு வென்ற அணிகளுக்கு தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணைய தலைவர் சுசாந்தகுமார் கோப்பைகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மழை மற்றும் பலத்த காற்றால் வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி பகுதிகளில் வாழை விவசாயம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் மழை மற்றும் பலத்த காற்றால் சுமார் 1 ஏக்கர் அளவுக்கு வாழை மரங்கள் முறிந்து விழுந்தது. இது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் பேருந்தில் இருந்தவர்கள் அச்சமடைந்தனர். தனியாருக்கு சொந்தமான பேருந்து தாராபுரத்தில் இருந்து கரூர் செல்ல தயாராக இருந்துள்ளது. மதுபோதையில் இருந்த ஓட்டுநர் ஆனந்த் நடத்துனர் வருவதற்கு முன்பே பேருந்தை இயக்கியுள்ளார். இந்நிலையில் அச்சமடைந்த பயணி ஒருவர் ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காணொலி வெளியாகியுள்ளது. பஸ் யாருக்குமே நிப்பாட்டாம இந்த வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன். ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பாருங்க. எங்க ஒரே போ. விடுமுறை தினமான நேற்று பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் தடுப்பணையில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் பள்ளி விடுமுறை மற்றும் ரம்ஜான் கொண்டாட்டம் காரணமாக ஆழியார் தடுப்பணையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவில் காணப்பட்டது. இதனையொட்டி வனத்துறை மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்காத காரணத்தால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாரின் ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவருடைய அமைச்சர் பதவி ஏற்கனவே பறிக்கப்பட்ட நிலையில் ஊசுடு தொகுதிக்கு பாஜகவின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு சாய் சரவணகுமார் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தங்களுக்கு கட்சி சார்பில் வழங்கப்பட்ட பதவிகளை அவர்கள் ராஜினாமா செய்வதாக கூறினர்.
உலகில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ வேண்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஜெபமாலை பேரணி நடைபெற்றது. வளைகுடா மற்றும் மேற்காசிய நாடுகளில் நடைபெறும் போர் முடிவுக்கு வரவேண்டி கிழக்கு கடற்கரை சாலை வளைவில் இருந்து வேளாங்கண்ணி பேராலய முகப்பு வரை பேரணி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். உலக அமைதியை நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டே செய்வோம். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திருவை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவுகளை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட எல்லைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக களியக்காவிளை சோதனைச் சாவடியில் தென்மண்டல ஐஜி விஜயேந்திர எஸ் பிதாரி அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். தமிழக போலீசாருடன் இணைந்து துணை ராணுவத்தினரும் சோதனையில் ஈடுபட்டனர். அட்வான்ஸ்டு ஏஎன்பிஆர் கேமராஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ரீசெண்டாக அனைத்து வண்டிகள் ரொம்ப க்ளோஸாக ட்ராக் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். தேனி மாவட்ட மேகமலை வனப்பகுதிகளில் மழை இல்லாததால் வைகை ஆற்றில் வறண்ட நிலையில் உறைகிணறுகளில் தூர்வாரும் பணி நடக்கிறது. கோடைக்காலம் துவங்கும் முன்பாகவே வழக்கத்திற்கு மாறாக வெயில் கொடுத்து வருவதால் வைகை ஆற்றின் உறைகிணறுகள் வறண்டுள்ளன. இதனால் கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள கிராமப்புறங்களில் குடிநீர் தட்டுப்பாடு தலைதூக்க தொடங்கியது. இந்நிலையில் வைகை ஆற்றின் உறைகிணறுகளில் இருந்து மணல் படிவங்களை அள்ளி வெளியே கொட்டும் பணி தீவிரமாக நடக்கிறது. பொள்ளாச்சி வெங்காய சந்தையில் சுமார் 50 டன் வெங்காயம் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உள்ளிட்ட காரணங்களால் வெங்காயம் வெளியூர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவது முற்றிலும் முடங்கியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பணப்பட்டுவாடா செய்ததாக முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மீது திமுக வழக்கறிஞர் அணி புகார் அளித்துள்ளது. டி. குன்னத்தூரில் ஆர்.பி. உதயகுமார் தனது கட்சி நிர்வாகிகளை அழைத்து பணப்பட்டுவாடா செய்ததுடன் உணவு விருந்து வழங்கி தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக திருமங்கலம் திமுக வழக்கறிஞர் அணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவஜோதியிடம் புகார் மனு அளித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு தொழிலாளர்களுக்கான வார ஊதிய பணம் 5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்ததை எதிர்த்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. பாறைப்பட்டி சோதனைச் சாவடியில் நடந்த தேர்தல் பறக்கும் படை சோதனையில் பட்டாசாலை கணக்காளரிடம் 5,39,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனால் தங்களால் ஊதியம் பெற முடியவில்லை என்று கூறி பட்டாசாலை தொழிலாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் பெண்களுக்கு மெஹந்தி போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. எனது வாக்கு எனது உரிமை, ஏப்ரல் 23 தேர்தலில் வாக்களிப்பேன் என்பன போன்ற வாசகங்களை பெண்களின் கைகளில் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள சூழல் சுற்றுலா பூங்காவில் வனச்சரக அலுவலர் முருகன் தலைமையில் உலக வனநாள் எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சுற்றுலா வந்த அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நிகழ்வில் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். அவர்கள் நாவல், புங்கன், இலுப்பை உள்ளிட்ட 50 மரக்கன்றுகளை நட்டனர். பெரம்பலூர் அருகே ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 218 எவர் சில்வர் மற்றும் பித்தளை பாத்திரங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நக்கசேலம் பகுதியில் சோக்கர் என்பவர் ஓட்டி வந்த பார்சல் சர்வீஸ் வாகனத்தை நிறுத்தி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதில் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி எடுத்து வரப்பட்ட 30 எவர் சில்வர் பானைகள், 32 எவர் சில்வர் குடங்கள், 79 பித்தளை சொம்புகள், 77 செப்பு சொம்புகள் என மொத்தம் 218 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 95,184 என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ரம்ஜான் மற்றும் வார விடுமுறை காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. பரிசல் சவாரி செய்தும் அருவியில் குடித்தும் மக்கள் உற்சாகமடைந்தனர். மேலும் மீன் உணவுகளையும் சுவைத்தனர். மீன் விற்பனை நிலையம் மற்றும் பூங்கா பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் தனியார் குடியிருப்பு பொதுநலச் சங்கம் சார்பில் 5000 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. உக்கடம், கோட்டைமேடு, கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநலச் சங்கம் சார்பில் குடியிருப்பு வாசிகள், தூய்மை பணியாளர்கள் என 5000 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இது குறித்து பேசிய கிரீன் கார்டன் அடுக்குமாடி குடியிருப்பு நலச்சங்க தலைவர் முகமது முபாரக், தொடர்ந்து 7வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாக கூறினார். திருச்சியில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே காவல் நிலையத்தை முற்றுகையிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். சமயபுரம் பகுதியில் கள் விற்றதாக இருவர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்டோர் முடக்கமிட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் தங்க வைத்தனர். முன்னதாக பேருந்தில் ஏறும்பொழுது போராட்டக்காரர்கள் பேருந்தின் சாவியை எடுத்துக் கொண்டதால் போலீசார் பேருந்தை தட்டிச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பாகலூரில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கோட்டை மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கிய தேர் திருவிழா நாள்தோறும் சிறப்பு யாகசாலை பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் பக்தி மனம் கமல நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்தியான கோட்டை மாரியம்மன் எழுந்தருளினார். ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கங்கள் விண்ணதிர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் அருகே விவசாயிகள் சூரியகாந்தி பூக்களின் விதைகளை பாதுகாக்க ஒலிபெருக்கி மூலம் பறவைகளை விரட்டும் முயற்சியை கையில் எடுத்துள்ளனர். தோட்டத்தை சுற்றி பழைய சேலைகளை வைத்து பாதுகாப்பு அரண் அமைத்துள்ளதுடன் காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் ஒலிபெருக்கி கருவியை பயன்படுத்துகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை 56,64,000 ரூபாய் மதிப்பில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்திற்கு உட்பட்ட சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் 90 பறக்கும் படைகள் மற்றும் 90 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் சுழற்சி முறையில் 3 ஷிப்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். தமிழ்நாடு அரசின் தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தின் 5வது அலையில் டர்பன் பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் மின்வெட்டு அபாயம் ஏற்பட்டுள்ளது. தலா 210 மெகாவாட் திறன் கொண்ட 5 அலகுகளில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தால் 2 அலகுகள் செயல்படவில்லை. தற்பொழுது மேலும் ஒரு அலகில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 1050 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறனுள்ள நிலையத்தில் வெறும் 420 மெகாவாட் உற்பத்தி மட்டுமே நடைபெறுகிறது. சுதந்திர போராட்ட வீரர் சுந்தரலிங்கனார் சிலை அமைக்க போக்குவரத்து இடையூறு ஏற்படாத இடத்தை தேர்வு செய்து விண்ணப்பித்தால் தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மதுரை மாவட்ட நீதிமன்றம் எதிரிலேயே சுந்தரலிங்கனார் சிலை அமைக்க தேவேந்திரகுல வேளாளர் உறவினர் முறை சங்கம் சார்பில் 2020ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்தும் அரசு பரிசீலிக்கவும் உத்தரவிட்டனர். ரம்ஜானை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள பிரியாணி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. காங்கேயம் கிராஸ் சாலையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பிரியாணி கடைகளில் குவிந்த மக்கள் ஒவ்வொருவரும் 5 கிலோ, 10 கிலோ என மொத்தமாக வாங்கிச் சென்றனர். சிலர் 50 கிலோ முதல் 100 கிலோ வரையிலும் ஆர்டர் செய்து வாங்கிச் சென்றனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் 5 டன் அளவுக்கு பிரியாணி விற்பனையாகும் சூழலில் ரம்ஜான் பண்டிகையொட்டி ஒரே நாளில் 30 டன் அளவிற்கு விற்பனை நடந்துள்ளது. ஆம்பூரில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவது திமுக கையில்தான் உள்ளது என தேமுதிக பொருளாளரும் மாநிலங்களவை எம்பியுமான LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். எம்பியான பின் முதல் முறையாக தனது சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் செம்பேடு கிராமத்திற்கு சென்ற LK சுதீஷுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தெரியல, அதாவது எங்க கேள்வி இல்லையா, திமுகவுடைய கூட்டணியில எத்தனை தொகுதி, என்னென்ன தொகுதி என்று பின்னாடி தெரிஞ்ச பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். திருப்பத்தூர் அருகே பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு செய்ததாக தவிக நிர்வாகியும் வழக்கறிஞருமான சத்தியமூர்த்தி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டியப்பனூர் அருகே உள்ள 26 வயது பெண் பணிக்கு சென்றபோது ஆண்டியப்பனூரை சேர்ந்த சத்தியமூர்த்தி இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சத்தியமூர்த்தியை தேடி வருகின்றனர். சென்னை மாதவரத்தில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் நடத்திய சோதனையில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரக்கற்களை பறிமுதல் செய்தனர். மாதவரம் ரவுண்டானா அருகே சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமான காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது வைரக்கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று மற்றொரு சோதனையில் சுமார் 1,15,000 ரூபாய் மதிப்பிலான பித்தளை குத்துவிளக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே லாரி மீது பைக் மோதிய விபத்தில் தாய் மற்றும் மகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த ஜெயபிரசாந்தி தனது தாயார் ராஜகுமாரியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். எதிர்பாராத விதமாக சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது பைக் மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்களுடன் சென்ற 3 வயது சிறுமி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் முன்விரோதம் காரணமாக ஒருவர் மற்றொருவரை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிவகிரியைச் சேர்ந்த நவீன்குமாருக்கும் திருச்செங்கோட்டையைச் சேர்ந்த சுகன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நவீன்குமாரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிவிட்டு சுகன் தப்பி ஓடியுள்ளார். காயமடைந்த நவீன்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுகனை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் உள்ள உணவகத்தில் எரிவாயுக்கென தனி கட்டணம் வசூலிக்கப்பட்டது குறித்து நடவடிக்கை எடுக்க வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மேடவாக்கத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் வாடிக்கையாளர்களிடம் எரிவாயுவுக்கென தனி கட்டணம் வசூலித்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பான கேள்விக்கு எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதால் ஏற்படும் கூடுதல் செலவை சமாளிக்கவே இந்த கட்டணம் வசூலிப்பதாக தெரிவித்துள்ளனர். என்ன கேஸ் சார்ஜ் வாங்குறதே கேஸ் சார்ஜ் தப்புதான். இதுல டபுள் கேஸ் சார்ஜ் வாங்கிருக்கீங்க நீ? நோ, ஆல் ஐட்டம் கேஸ் சார்ஜ். எப்படி? ரொட்டி சரி, இப்போ ஒரு ரொட்டிக்கு நீ கேஸ் சார்ஜா? ஆல் ஐட்டம் கேஸ் சார்ஜ். இது வாங்கக்கூடாது, தெரியுமா தெரியாத உனக்கு? அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மக்களின் ஆதரவோடு திமுக ஆட்சியை உறுதியாக அகற்றுவோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தங்கள் கூட்டணி கட்சியினர் டெல்லிக்கு சென்றாலே முதலமைச்சர் பயப்படுவதாக கூறியுள்ளார். தொகுதி பங்கீடு எல்லாம் இங்கே சென்னையில் தான் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெற்று இன்னும் 2-3 நாட்களில் சுமூகமாக அறிவிக்கப்படும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் போது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் முதலமைச்சர் படம் அச்சடிக்கப்பட்ட பேனர் வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள கடைகளில் வைக்கப்பட்ட பேனருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் பிரச்சினைக்குரிய பிளக்ஸ் பேனர்கள் அகற்றப்பட்டன. சனிப்பெயர்ச்சி முடிந்து 3வது சனிக்கிழமை மற்றும் ரம்ஜான் தொடர் விடுமுறை காரணமாக காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோயில் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வடிந்தது. லட்சக்கணக்கான பக்தர்கள் நல தீர்த்தத்தில் புனித நீராடிவிட்டு 6 முதல் 8 மணி நேரம் வரை வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். முன்னதாக சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய், பால், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலேயே கோயிலுக்கு வந்து வழிபட்டனர். சென்னையில் ரமலான் பண்டிகையையொட்டி நடைபெற்ற கூட்டுத் தொழுகையில் தமுக தலைவர் ஜவாஹிருல்லா பங்கேற்றார். சென்னையை அடுத்த பிராட்வே டான்பஸ்கோ பள்ளி மைதானத்தில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை சார்பில் ஈகை திருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. எனவே வெற்றி பெற்ற பாபநாசம் மற்றும் மணப்பாறை தொகுதியோடு பாளையங்கோட்டை, ஆம்பூர், அதே போல் திருச்சி கிழக்கு, நாகப்பட்டினம், திருவாடனை இது போன்ற தொகுதிகளில் 2 ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோபி சிக்னல், எம்ஜிஆர் சிலை, கச்சேரிமேடு வழியாக நகராட்சி அலுவலகத்தை வந்தடைந்தது. முன்னதாக பேரணி தொடங்கும் முன் தேர்தலில் நேர்மையாக வாக்களிப்பது குறித்த உறுதிமொழியினை அதிகாரிகளும் பொதுமக்களும் ஏற்றுக்கொண்டனர். நெல்லை வடக்கு புறவழிச்சாலையில் மினி லாரி மற்றும் கார்கள் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். தென்காசியைச் சேர்ந்த மாரியப்பன் வடக்கு புறவழிச்சாலையில் உள்ள ரயில்வே மேம்பாலம் வழியாக மினி லாரியை ஓட்டிச் சென்றார். அப்போது எதிரே வந்த கார் மினி லாரி மீது மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மற்றொரு கார் மீது மோதியது. இந்த விபத்தில் மினி லாரி டிரைவர் மாரியப்பன், மற்ற கார்களில் பயணித்த சின்னதுரை, பொன்ராணி, தட்சண்யா உள்ளிட்ட 7 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தால் வடக்கு புறவழிச்சாலையில் சுமார் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
கரூர் மாவட்டம் நெரூர் அருகே செல்போன் பயன்படுத்தியதை பெற்றோர் கண்டித்ததால் மாணவி கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி இனியா அடிக்கடி செல்போன் பயன்படுத்தியதால் பெற்றோர் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். மாணவியின் இறப்பு தற்கொலையா அல்லது வேறேதும் காரணமா என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் அருகே நிலக்கரி ஏற்றிச் சென்ற லாரி திடீரென தீப்பிடித்ததை அடுத்து ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு லாரியை தீயணைப்பு நிலையத்திற்கு கொண்டு சென்றார். சென்னையிலிருந்து ஈரோடு நோக்கி நிலக்கரி ஏற்றிச் சென்ற லாரி விழுப்புரம் அருகே எதிர்பாராத விதமாக தீப்பிடித்துள்ளது. தீயை அணைக்க முயற்சி செய்தும் அணைக்க முடியாததால் விழுப்புரம் தீயணைப்பு நிலையத்திற்கு லாரியை ஓட்டிச் சென்றார் ஓட்டுநர். இதனையடுத்து தண்ணீரை பீச்சி அடித்து தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடும் என்பது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தேமுதிக பொருளாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுதீஷ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ரமலான் சிறப்பு தொழுகையில் சுதீஷ் பங்கேற்றார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் என்றார். எண்ணிக்கை ஒன்றும் முடியல. அதுக்கு பிறகுதான் எந்தெந்த தொகுதி என்று திமுக தலைமையும் எங்க தேமுதிக தலைமையும் பிறகு முடிவு பண்ணி எந்தெந்த தொகுதியும் நாங்களே அறிவிப்போம். நாங்கள் கள்ளக்குறிச்சி அருகே இளைஞர்கள் மோதிக்கொண்டதால் பதற்றம் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தல் பகுதியில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிடுவது தொடர்பாக இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இளைஞர்கள் 2 குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் கற்கள் மற்றும் கம்பிகளால் கொடூரமாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக பாமக நகர செயலாளர் உள்பட 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் அருகே மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட 1,80,000 ரூபாய் பணத்தை மனிதாபிமான அடிப்படையில் தேர்தல் அதிகாரிகள் உரியவர்களிடம் மீண்டும் ஒப்படைத்தனர். பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடி அருகே ஆந்திராவிலிருந்து வந்த காரை சோதனையிட்ட போது அதிலிருந்த தம்பதியினர் சென்னையில் கருத்தரித்தல் மையத்திற்கு சிகிச்சைக்காக பணம் கொண்டு சென்றது உறுதியானது. அவர்களின் நிலையை உணர்ந்த அதிகாரிகள் பணத்தை திரும்ப ஒப்படைத்ததோடு பாதுகாப்பு கருதி அதனை வங்கியில் செலுத்திவிட்டு பயணத்தை தொடருமாறு அறிவுறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இதுவரை திறக்கப்படாததால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேன்பாக்கம் பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 20 நாட்களாக கொள்முதல் நிலையம் திறக்கப்படாதது விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி இடையே அதிவேக மின்சார ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி முதல் பட்டுக்கோட்டை வரை சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு மின்மயமாக்கல் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, தில்லை விளாகம் வழியாக இயக்கப்பட்ட ரயில் மணிக்கு 105 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று 50 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 34 நிமிடங்களில் கடந்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் வாகனத்தை மறித்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். காந்தி நகரில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் கார் மற்றும் அவருடன் வந்த மற்ற வாகனங்களையும் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். அவரது காரில் இருந்த பைகள் மற்றும் உடைமைகள் அனைத்தையும் அதிகாரிகள் வீடியோ பதிவுடன் முழுமையாக சோதனை செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள திட்டமேடு கிராமத்தில் மயான ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயானத்தில் உள்ள தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள மக்கள், அரசியல் கட்சியினர் யாரும் எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்க வர வேண்டாம் என்ற வாசகத்துடன் பேனர்கள் வைத்துள்ளனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். வாடி கிராமத்தைச் சேர்ந்த மணிமேகலைக்கு அறுவை சிகிச்சை மூலம் பிறந்த பெண் குழந்தை உயிரிழந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மருத்துவர்களின் அலட்சியத்தால் குழந்தை உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தினர்.
வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள அசாம், கேரளா, புதுச்சேரியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகள் ஒதுக்கீடு செய்யும் முதற்கட்ட பணி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. மாவட்ட அளவிலான சேமிப்பு கிடங்குகளிலிருந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் கணினி மூலம் குலுக்கல் முறையில் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. வீடியோ மூலம் கோரிக்கை வைத்த மலை கிராம மாணவர்களுக்கு 2 நாட்களில் தருமபுரி ஆட்சியர் சாதி சான்றிதழ் வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பென்னாகரம் வட்டம் அலக்கட்டு மலை கிராமத்தை சேர்ந்த முதல் பட்டதாரியான பசவராஜ் கடந்த செவ்வாய்க்கிழமை மாவட்ட ஆட்சியர் சதீஷுக்கு ஒரு வீடியோ பதிவை அனுப்பியிருந்தார். அதில் தங்கள் கிராம மாணவர்களுக்கு ஆதார் எடுக்க ஜாதி சான்றிதழ் கிடைக்காமல் தவிப்பதை குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து ஆட்சியரின் தலையீட்டால் 2 நாட்களில் மாணவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருச்சி அருகே பலத்த காற்று காரணமாக வாழை மரங்கள் சேதமடைந்தன. திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையால் 1,00,000 வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. வரதராஜபுரம், சீனிவாசநல்லூர், கோடியம்பாளையம் உள்ளிட்ட பல கிராமங்களில் சுமார் 1,00,000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுக்கின்றனர். கொடைக்கானல் வனச்சரகத்திற்கு உட்பட்ட குருசடி அருகே வனப்பகுதியில் 55 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் எலும்புக்கூடு தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. வனத்துறையினர் வழக்கம் போல ரோந்து சென்றபோது பெண்ணின் சடலம் எலும்புக்கூடாக இருப்பதை பார்த்துள்ளனர். இதையடுத்து காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் அவர்கள் வந்து எலும்புக்கூட்டை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். இறந்த பெண் யார், தற்கொலை செய்து கொண்டாரா, கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உதகை அடுத்த குன்னூரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ஜவகர்பேட்டையிலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் மோர்ஸ் கார்டன் பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தை அடைந்தனர். அங்கு பெரிய பள்ளிவாசல் இமாம் வாசிம் அக்ரம் தலைமையில் தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டனர். கொடைக்கானல் அருகே கேரளா சுற்றுப்பயணிகளின் வாகனம் விபத்திற்குள்ளானதில் 5 பேர் லேசான காயமடைந்தனர். மஞ்சேரி பகுதியிலிருந்து 5 சுற்றுலா பயணிகள் சொகுசு வாகனத்தில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தனர். வெள்ளைப்பாறை அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் உயர் அழுத்த மின்கம்பி மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. சுற்றுலா பயணிகள் லேசான காயங்களுடன் தப்பிய நிலையில் கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் அருகே மனைவி இறந்த துக்கத்தில் கணவரும் உயிரிழந்த சம்பவம் சுற்றுவட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முள்ளிப்பாடி பகுதியைச் சேர்ந்த வேலுச்சாமி கார் டிங்கரிங் வேலை செய்து வந்தார். இவரது மனைவி பஞ்சவர்ணம் உடல்நலக் குறைவால் வெள்ளிக்கிழமை காலை உயிரிழந்தார். அவரது உடலுக்கு அருகே அழுது கொண்டிருந்த வேலுச்சாமி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நிகழ்ந்த பைக் விபத்தில் 15 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. தொண்டியில் இருந்து சின்னக்கீரமங்கலம் நோக்கி சென்றபொழுது பழையன்கோட்டை வளைவில் முகமது ராசிக் உட்பட சிறுவர்கள் 3 பேர் சென்ற வாகனம் கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையோர தடுப்பு வேலியில் மோதியதில் முகமது ராசிக்கிற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மற்ற 2 சிறுவர்களும் காயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகே மரத்தில் கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழந்தனர். கோவையைச் சேர்ந்த குடும்பத்தினர் 6 பேர் சென்னையில் இருந்து காரில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். தேசிய நெடுஞ்சாலையில் வேப்பூர் சேலம் சென்றபொழுது கட்டுப்பாட்டை இழந்த இவர்களின் கார் சாலையோர மரத்தின் மீது மோதியது. இதில் காரை ஓட்டிய பெண் உபாசனா, அவரது மாமியார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் அலுவலகங்களை அமித்ஷா அலுவலகமாக மாற்றிவிடலாம் என்று அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற பாகமுகவர் கூட்டத்தில் பேசிய அவர், மத்தியில் ஒரு கூட்டம் தமிழகத்தை அடகு வைக்க சுற்றி கொண்டிருப்பதாக சாடினார். ஒன்று பண்ணலாம், அதிமுகவில் இருக்கின்ற அவை சண்முக சாலையை அமித்ஷா அலுவலகமாக மாற்றிவிடலாம். அதே போன்று உட்லண்ட்ஸில் இருக்கின்ற டிடிவியினுடைய அலுவலகத்தை அமித்ஷா அலுவலகத்துக்கு மாற்றிவிடலாம். தவேக பாஜகவின் பி டீமாக இருந்தால் ஜனநாயகன் படம் வெளியாகி விஜய் 1500 கோடி சம்பாதித்திருப்பார் என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தவேக சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் மரிய வில்சனை அறிமுகப்படுத்தி பேசிய அவர், கொள்கை இல்லாதவர்கள் விஜயை எதிர்ப்பதாக கூறினார். நம்ம பி டீம் சொன்னாங்க,
நம்ம பிஜேபி கூட டெல்லியில பேசிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி பண்ணா ஜனவரி 10ஆம் தேதியே ஜனநாயகம் படம் வந்து இந்நேரம் ரிலீஸ் முடிச்சு அண்ணன் வந்து 1500 கோடி சம்பாதிச்சிருப்பார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் அறுவடை செய்த கத்திரிக்காய் விற்பனையின்றி தேக்கமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நரசிபுரம் பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட கத்திரிக்காய்களை பூலுவப்பட்டி சந்தைக்கு கொண்டு செல்ல விவசாயிகள் ஆயத்தமாக்கினர். ஆனால் எரிவாயு பற்றாக்குறை காரணமாக கேரளாவிலிருந்து காய்கறி வாங்க வரும் வியாபாரிகள் வராததால் கத்திரிக்காய் தேக்கமடைந்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் மலர்விழி மீது சிறார்களை தேர்தல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சுமைதாங்கி கிராமத்திற்கு சென்ற மலர்விழி விசில் சின்னத்தை மக்களுக்கு எடுத்துரைத்ததுடன் விஜய் புகைப்பட ஸ்டிக்கர்களை வீடுகளில் ஒட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த கிராம சிறார்கள் திமுகவுக்கு எதிராக முழக்கமிட்டதாக கூறப்படுகிறது. சென்னை அடுத்த திருவேற்காட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். பூந்தமல்லி மதுவிலக்கு பிரிவு காவலர்கள் திருவேற்காடு பேருந்து நிலையம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அங்கு சுற்றித் திரிந்த சேலத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.